ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்த கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1B மற்றும் குரூப் 1C சர்வீசஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு 22/5/2024. இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணாதவங்க இன்றைக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணவங்க அப்ளிகேஷனில் ஏதாவது எடிட் பண்ணாக்கா 27/5/2024 29/5/2024 இந்த 3 நாளில் அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பாக இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கரெக்ஷன் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமில் உங்கள் அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டோம். அதோட லிங்க் கூட இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் அதோட ஏஜ் லிமிட் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்த்துருவோம். மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே அந்த பழைய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரில் ஒரு 21 போஸ்டிங்கும், அந்த டிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரில் ஒரு 8 போஸ்டிங்கும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 29 வேகன்சி. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லெவல் 22 லெவல் 23 சேலரி, ரொம்ப நல்ல சேலரி, குரூப் 1க்கு நிகரான சேலரி தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டிஓ போஸ்டிங்கில் ஓப்பன் கேண்டிடேட் வந்து 32 வயசு வரைக்கும், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்க டீச்சர் கேண்டிடேட்டுக்கு 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே மற்ற கேண்டிடேட் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பே கிடையாது, 59-60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பேச்சுலர் ஆஃப் லா டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ராக்டிசிங் அட்வொகேட்டாக ப்ளீடராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 கிரேட் 4 அப்படின்னா இன்ஸ்பெக்டர் அப்படின்னா ஹெட் கிளர்க் அப்படின்னா மேனேஜர் சூப்பரண்டன்ட் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும், சர்வீஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு ஓப்பன் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில். 12th தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அப்புறம் பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஏ டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே டீச்சர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் மாஸ்டர் டிகிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் பண்ணியிருக்கணும், தமிழை 12th எடுத்து படிச்சிருக்கணும், 12 இயர்ஸ் அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாக்கா நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேகன்சிக்கும் அப்ளை பண்ணலாம். இதான் பார்த்தீங்கன்னா அதோட குவாலிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட். மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்குள்ளே கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம் டெலகிராம் குரூப் மூலிமா. அதற்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. 28ஆம் தேதியிலேருந்து முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி மே 15ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னாக்கா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 35 தேர்வுகள் எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த தேர்வுகளை கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சிலபஸ்க்குமான ஸ்டடி மெட்டீரியலும் நாமளே கொடுத்துருவோம், பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். ஒன்லைனர் பிடிஎஃபாகவே இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். மெட்டீரியலாக நீங்கள் வேறு எங்கேயுமே தேட தேவையில்லை, இதை மட்டும் படித்தாலே போதும். அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்குறோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் டிஎன்பிஎஸ்சி ரயில்வே எல்லாத்துக்குமான கிளாஸுமே கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் எந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸும் இந்த நம்பருக்கே நீங்கள் பே பண்ணலாம், கூகுள் பே மூலமாகவே பே பண்ணிடலாம். பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த 8903302290 வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இந்த கிளிக் ஹியரை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். அதோட மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்குமே இதே மாதிரி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி பேட்சுமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மெட்டீரியல் ஒன்றுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே என்னென்ன ரேட் அப்படின்னு சொல்லி இதில் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிடிஎஃபோட சாம்பிள் பிடிஎஃப், அந்த மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி சாம்பிள் பிடிஎஃபும் கொடுத்துருக்கோம். இந்த கிளிக்கரை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி சாம்பிள் மெட்டீரியல்லாம் பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் மெட்டீரியல் எல்லாத்தையுமே தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வேணுனாலும் சரி, கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். டேட்டு கம்மியாக இருக்குன்றதுனால சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.